அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு தன்னை கையாளும் நுட்பம். மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. மனதை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்துக்கு வருகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பதிந்த எண்ணங்களை கையாள முடியாம ஹேண்டில் பண்ண முடியாம தவிக்கின்ற உணர்ச்சிகள் தான் பிரச்சனை. வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே யாரு தெரியுமா? அவங்களுடைய மனம்தான், உங்களுடைய மனம்தான். வேற யாரும் பிரச்சனை இல்லை. சின்ன விஷயமா இருக்கும், அதை மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேஷனா மாத்திக்கிட்டே இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை அதிகமான பிரச்சனை நோக்கி எடுத்துட்டு போறது. நல்லா ஆழ்ந்து கவனிங்க. உங்களுக்குள்ள பொங்குகின்ற உணர்ச்சி முடிச்சுகளாகிய எண்ணங்களின் தன்மையை உள்ளுக்குள்ள பொங்கும் போது அது செயலாக மாறிடுது. டென்ஷன், கோபம், பதட்டம், பயம், இயலாமை, ஒரு உதாரணத்திற்கு ஒரு நண்பர்களோ உறவினர்களோ பேசும்போது இந்த தொழிலை பற்றியோ ஆரோக்கியத்தை பற்றியோ உறவினர்களை பற்றியோ கேட்கும்போது ஏதோ பரவாயில்ல, எங்க நல்லா போகுது, இன்னும் பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் கீழ்நிலை நோக்கி எண்ணங்களை நாம் எதிர்காலத்துக்கு நோக்கி நகர்த்தும் போது மீண்டும் மீண்டும் அது நடக்காது, சந்தேகமா இருக்கு, இது போன்ற எண்ணங்களை கடந்த கால வாழ்க்கையை வைத்து நாம் நிர்ணயம் செய்யும் போது அது எதிர்கால வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. எண்ணங்களை சரி செய்ய வேண்டும், பிறகுதான் வாழ்க்கை சரியாகும். எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். உணர்ச்சிகள் முடிச்சுகளிலிருந்து வெளிவந்து இந்த எண்ண ஓட்ட பதிவுகள் எதிர்மறை எண்ணங்கள் இருந்து வெளிவருதான் முதல் அடிப்படை வேலை. உங்களை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கல அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கைய சரிவர எடுத்துட்டு போறது மிகவும் கடினம். இதுதான் நம்பிக்கை அவநம்பிக்கைன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க. எந்த எதிர்மறை எண்ணங்கள் ஓடினாலும் சரி, முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் உடனே. பிறகெல்லாம் இல்ல. இந்த விஷம் உள்ளிருந்து மேல எழும்பி வர்றதே பெரிய விஷயம். வெளியே வரும்போதே என்ன பண்ணும், அதை வெளியே கொட்டிடணும். அதுக்கு ஒரு நேரடியான டெக்னிக் சொல்ற, வெரி சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தான். நிச்சயமா இது வேலை செய்யும். எந்த எதிர்மறை எண்ண ஓட்டங்கள், உதாரணத்துக்கு தொழிலை பற்றி யாராவது கேட்கறாங்கன்னா, ஏதோ சரியில்லை, அப்படியேதான் இருக்கு, நானும் வளர்ச்சி அடையல அப்படின்னு உள்ளுக்குள்ள உதிக்கும். உடனே நீங்க சொல்ல வேண்டியது, இந்த எண்ணங்களை
இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். ரெண்டையும் சொல்லணும். இந்த எண்ணங்களையும் இந்த உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். இம்மிடியட்டா சொல்லுங்க. கண்ணை மூடி கூட சொல்ல தேவையில்லை, கண்ணை திறந்தே கூட சொல்லுங்க. கைவிடுகின்ற ஏன் சொல்றேன்? நீங்க தான் பிடிச்சு வச்சிருக்கீங்க உள்ள. நல்லா கவனிச்சு பாருங்க. நிகழ்காலத்துல ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்ல இது நடக்குது. ஒரு தொழிலை பற்றி கேட்கறாங்க, சில பேர் உங்ககிட்ட ஒரு நண்பர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு அனுபவத்தை வைத்து நீங்க என்ன பண்ணிடுறீங்க? எதிர்கால வாழ்க்கை பற்றிய தொழில் சார்ந்த விஷயத்தையும் மாத்த ஆரம்பிச்சிருங்க. எப்படி? நடக்கிறது இல்ல, நடக்குமான்னு தெரியல, இப்படிதான் போயிட்டு இருக்கு, இப்படிங்கிற ஒரு பாஸ்ட் இன்கம்ப்ளீஷன்ஸை வச்சு எதிர்கால வாழ்க்கையும் நம்மளே நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க. அது அப்படிதான் நடக்கும். அப்புறம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள வரும்போதே இதை கைவிடுகின்றேன். சில நிமிடங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே உட்கார்ந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஒதுக்கிது, என்ன ஒரு நெகட்டிவான தாட் பேட்டர்ன்ஸ் வருதுன்னு பாருங்க. நெகட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் தான் விட்டுருங்க. நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு விட்டுருங்க, தப்பு இல்லை. இல்லை இந்த நோயால் அவதிப்பட்டு இருக்கிறேன், இந்த நோய் குணமே ஆகாது, நான் இப்படியே போச்சுன்னா என் வாழ்க்கை போயிடும், இதான் நெகட்டிவா சொல்லுச்சுன்னா இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஒவ்வொரு எண்ணத்தையும் ஃபீல் பண்ணி இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகின்றேன். ஒரு 3 முறை. இது போன்ற தொழில் சார்ந்து, உறவுகள் சார்ந்து ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு பலமாக, நம்பிக்கையாக மாறுவீர்கள். ஒரு மனிதனுடைய அவநம்பிக்கை மூல காரணமே தன்னுள் இருக்கின்ற கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் எண்ணங்களின் தொகுப்பு தான் அவநம்பிக்கை மீண்டும் 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 உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. சலிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல சலிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நார்மல் வேர்ட்ல. இந்த சலிச்சுக்கிற விஷயம் தான் பிரச்சனை. எங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, எங்க அவர் மாறவே மாட்டேங்கிறாரு. இது போன்ற வார்த்தைகளை கைவிடுங்க. இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்குள்ள இருந்து பிறக்குங்கிற நான் சமைச்சதுக்கு என்ன. அப்ப ஏன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தீர்வை நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும். அந்த தீர்வு உங்களுக்குள்ள உதிக்கணும்னா உற்சாகம் மலரணும், உத்வேகம் மலரணும், நம்பிக்கை பிறக்கணும். அது எப்ப பிறக்கும்? உங்களுடைய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் குறைக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டும். அதை நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள உத்வேகமும் உற்சாகமும் பிறக்கும். தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சலிக்காம ஒர்க் பண்ணுவீங்க till the end, முடிவு இறுதி வரை. விடாமுயற்சியே இதுலதான் இருக்கு. சலிக்காம தொடர்ந்து நெகட்டிவான தாட் பேட்டர்ன்ல இல்லாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் வந்துதான் ஆகணும் ஒரு நாளைக்கு.
எடுத்தோடனே முடிவு பண்ணிடு, இது நடக்காது, இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தரவே மாட்டாங்க. நம்மளே முடிவு பண்ணிடுறோம். அப்ப எப்படி நமக்குள்ள உத்வேகம் நிக்கும்? நிக்காது, உற்சாகம் நிக்காது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. மற்றவங்களால ஏற்பட போவதில்லை, உங்களால. மிகப்பெரிய ஒரு விடுதலை இது ஒண்ணுதான் மனிதனுக்கு. தன்னுள் பொங்குகின்ற எதிர்மறை எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் கையாளும் கற்றுக்கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு சுதந்திரம். அது நேரடியான வழி இது. ஒரு 21 நாட்கள் எதை எடுத்தாலும் பயிற்சி பண்ணி பாருங்க. இதையும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் நீங்கள் நம்பிக்கையோடு உற்சாகத்தன்மையோடு எழுந்து நிற்பீர்கள். தன்னை வென்றவன் உலகத்தை வெல்வான் அப்படிங்கிற அர்த்தமே இது ஒண்ணுதான். தனது எண்ணங்களை கையாள கற்றுக்கொள்பவன் தான் மற்றோடைய எண்ணங்களையும் கையாள முடியும். மொத்த வாழ்க்கையுமே 2 எண்ணங்களுக்கு ஏற்படுகின்ற போராட்டம். அந்த போராட்டத்தை கான்வர்சேஷனை இனிமையா மாத்த முடியல அப்படின்னா பிரச்சனை. அப்ப தன்னுள் பொங்குகின்ற எதிர்மறை எண்ணங்களை கையாள கற்றுக்கொண்டு விட்டால் எதிரில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்துக்கு வந்துருவீங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்குள்ள நம்பிக்கை பிறந்து கொண்டே இருக்கும். எப்படி நம்பிக்கை இருக்கும்? உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி உற்சாகம் இருக்கும்? எதிர்மறை எண்ணங்கள் தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. சிம்பிள் தான். ஒரு உதாரணம் சொல்றேன். சீரியஸா உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா மனசு பயங்கரமா வேலை செய்யும். அது செக்அப் பண்ணும்போது இன்னும் வேலை செய்யும். ரொம்ப சீரியஸா உள்ளுக்குள்ள ஐயோ அப்படி ஆயிடும் அப்படியாரு ஏதோ புலம்புச்சுன்னா உடற்கு மனசுக்குள்ளே சொல்லிடுங்க, இந்த எண்ணங்களை கைவிடுகின்றேன். உலகத்திலேயே மிக உயர்ந்த தியானம் இந்த டிக்ளரேஷன் தான். இதை கைவிடுகின்றேன். வளர்ச்சி என்பது கூட எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்ததுதான் உண்மையான வளர்ச்சி. தன் உணர்வை இனிமையாக சுகமாக வைத்துக் கொள்வது அடிப்படையான விஷயம். உங்களது உணர்வை ஆனந்தமயமாக உணர்ச்சி முடிச்சுகள் இருந்தால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஞானத்தோடு வழி பிறந்து விட்டது. என்னை என்னால் கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கும் போது நீங்கள் பலமாக எழுந்து நிற்பீர்கள். உங்களுக்குள்ளே பாருங்க,
ஒரு எண்ணம் இதை செய்யாத, பிரச்சனையில மாட்டிக்குவோம், நேரமா எந்திரி அப்படின்னு சொல்லும். இன்னொன்னு வேண்டாம், சலிப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் எது நல்லதுன்னு தெரியும். இது சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அந்த செகண்டே இந்த சோம்பல் என்கின்ற எண்ணத்தையும் உணர்ச்சியும் கைவிடுகின்றேன். சிம்பிளா சொல்லிடுங்க. சிறிதளவாவது உள்ளுக்குள் உத்வேகம் பிறக்கும். இந்த வாழ்க்கை வாழ வாழதான் அது அனுபவம் ஆகும். சில பேர் பயத்திலேயே இருப்பாங்க. எவ்வளவு பயம் வந்தாலும் சரி, இந்த பயம் என்கின்ற எண்ணங்களையும் இந்த எண்ணத்தையும் உணர்ச்சியும் கைவிடுகின்ற புது உத்வேகம் பிறக்கும். நம்பிக்கை உள்ளுக்குள் உருவாகும். எழுந்து நிற்பீர்கள். தன்னை ஹேண்டில் பண்ண முடியாம வேற எதை லைஃப்ல சாதிச்சு என்ன பண்றது? வாழ்க்கையை வாழ்வதற்கே உங்கள் எண்ணங்களை கையாளுங்கள். நினைத்தது போல் வாழ்க்கையை ஆனந்தமாக, இனிமையாக, சந்தோஷமாக வாழுங்கள். இறுதியாக நான் சொல்லும் ஒரே வார்த்தை, உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சி முடிச்சுகளையும் தொந்தரவு செய்வதால் அந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கைவிடுகிறேன் என்று சொல்லி விடுதலை அடையுங்கள். உள்ளுக்குள் நம்பிக்கை பிறந்து, சந்தோஷம் மலர்ந்து, உற்சாகம் மலர்ந்து, நம்பிக்கை தன்மை அதிகரித்து, விழிப்புணர்வும் அதிகரிக்கும். இதுல விழிப்புணர்வு தன்மையை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை கான்சியஸ்னஸ். ஆன்மீகத்துல விழிப்புணர்வுங்கிற வார்த்தை மிகவும் முக்கியம். இந்த விழிப்புணர்வு தன்மை அதிகரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணங்களை கவனிக்க கத்துக்கிட்டீங்கன்னாவே கான்சியஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த எண்ணங்களையும் எமோஷனலையும் உணர்ச்சிகளையும், இந்த உணர்ச்சிகள்லாம் பொங்குது பாத்தீங்களா, இந்த எமோஷனல், இந்த உணர்ச்சிகளையும் கவனிக்க கத்துக்கிட்டாவே கான்சியஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கான்சியஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க விடுதலை ஆரம்பிச்சிங்க அர்த்தம். எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்ப நீங்க லிபரேட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா கவனிச்சிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணங்களை, நெகட்டிவான எண்ணங்களையும் வலியை தரக்கூடிய உணர்ச்சிகளையும் பொங்கும் போது நீங்க கவனிச்சிட்டீங்கன்னாவே நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க. கவனிக்க கத்துக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதை கவனிக்காம உடனே செயலா மாத்திடுறோம். வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இல்ல ரொம்ப பேராசைப்படுறது. சொல்ற நல்லா கவனிச்சுங்க. டக்குனு எமோஷனல் ஆகி டக்குனு போயிட்டே இருக்கு, செயலா மாறிக்கிட்டே இருக்கும். எப்ப உங்களுக்குள்ள பொங்குறது நீங்க கவனிச்சிட்டீங்களோ நீங்க லிபரேட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. ஆன்மீகத்துல முதல் படியே இதுதான். ஆன்மீகம் எதையோ கற்றுக் கொடுக்குதில்லை, இதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. ஸ்ட்ரெயிட்டா அவேக்கனிங் ஒரு கான்சியஸ்னஸ். உங்களுடைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் நேரடியான நுட்பம் இது ஒன்றுதான். எவ்வளவு தியானங்கள் பண்ணாலும் சரி, நல்லா கவனிச்சுங்க. நிறைய தியானங்கள் இருக்கு உலகத்துல. எவ்வளவு தியானங்கள் பண்ணாலும் சரி, அந்த தியானங்கள் மூலமாக நடக்க போவது என்ன? கான்சியஸ்னஸ் அதிகமாகும். உங்க விழிப்புணர்வு அதிகரித்தல் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய எண்ணங்களை கவனிக்க முடியும், என்னுடைய உணர்ச்சிகளை என்னால் கவனிக்க முடியுது. அதை கவனிக்க கத்துக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. உலகத்துல நீங்க அனைத்தையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். விழிப்புணர்வு என்கிற சக்தி அதிகரிக்க துவங்கும். சரியான சிந்தனை, நம்பிக்கை அனைத்தும் உதிக்க துவங்கும்.
தன்னை கையாளும் நுட்பம் இதுவே. எந்த எண்ணங்கள் தொந்தரவு செய்யக்கூடிய எண்ணங்கள் உதித்தாலும் சரி, இந்த எண்ணங்கள் உதிக்கும் போது உணர்ச்சியும் பொங்கும். கரெக்டா? ஒரு எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் உதிக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ், இந்த உணர்ச்சிகளும் பொங்கும். இந்த ரெண்டையும் கவனிச்சு இந்த எண்ணங்களையும் இந்த உணர்ச்சியும் கைவிடுகின்றேன். ஒரு 3 முறை சொல்லிட்டு வேலையை பாருங்க, ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டே வாங்க. இப்பப்பெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே வருதோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. ஒரு 21 நாள் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். வாழ்க்கை உங்கள் கையில் இயங்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.